ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸை வந்து ஈக்குவலாக கொண்டு வரணும். அது என்ன, வாரத்துக்கு 2 பீரியடு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கணும், டெய்லி நடக்கணும். பாரு, இங்கேயே சவுண்டு கொடுத்துட்டாங்க. மேத்ஸ் கிளாஸு டெய்லி நடக்குது, கரெக்டா? சயின்ஸ் கிளாஸு டெய்லி நடக்குது, கரெக்டா? இங்கிலீஷ் கிளாஸு கரெக்டாக நடக்குது, தமிழ் கிளாஸ் நடக்குது, எல்லா கிளாஸும் நடக்குது. அதுன்னு பிடி விட்டு வாரத்தில் 2 நாள், அதுவே தப்பு. அப்போ அமைச்சர் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல பார்த்துக்கிறதும் ஒரு சயின்ஸ் தானே. புக்கை படிச்சுக்கிறது ஒரு பயாலஜி சயின்ஸை புக்கை பார்த்துக்கிறோம். நம்ம விளையாண்டாலே பயாலஜி கிளாஸ் வந்துடுது, எப்படி விளையாடணும், எப்படி ஓடணும்னு. ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் டெய்லி வேணும்ல. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்து ஸ்போர்ட்ஸ்லேயே படித்து கவர்மெண்ட்டில் நான் ஃபீஸ் கட்டினதே இல்லை, எல்லாமே கவர்மெண்ட்டே எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் பெரிய பெரிய காலேஜ் போகலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அப்போ 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க, 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம், 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுங்க. அவங்களுக்கான ஒரு விஷனை செட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்களாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போகிறோம் அடுத்த 15 வருஷத்தில். இதுதான் பிளான். 6000 பேர் ஃபிசிக்கல் டீச்சர் வச்சு இங்கேருந்து என் பொண்ணு ஒலிம்பிக்ஸ் பொண்ணு ஸ்பைக்கை போட்டு 100 மீட்டரில் இங்கேருந்து ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கனவு. 50-60 லட்சம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துகிட்டு போய் ஒலிம்பிக்ஸில் விடணும், ஏஷியன் மெடல் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒரு மாற்ற முடியாத ஸ்டோரியாக, ஒரு ஏழை விவசாயியோடைய ஒரு மகள் ஒரு ஏஷியன் மெடலிஸ்டாக மாறணும். நம்ம தலைவருக்கு நல்லா தெரியும் ஸ்போர்ட்ஸை பற்றி, சிஎம்முக்கு. அதனால அவர் சொல்றது ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது செய்யுங்க. அவர் எழுதினார் பார்த்தீங்களா, ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடுன்னு எழுதிட்டாரு. ட்ரக்ஸை விட எஜுகேஷன் எடுன்னு எழுதல, எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு, முதலமைச்சரே சொல்லிட்டாரு, கரெக்டா? அதனால உங்க சார்பா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறது சரிதானே? வாரத்தில் 5 நாளும் பிடி பீரியட் ஆக்கலாமா? பார்த்துக்கோங்க அன்பு அமைச்சர் சார், அப்புறம் ஆஃபீஸர்ஸ் நீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கலெக்டர் மேடம். இது தமிழ்நாடு முழுசும் கொண்டு வரணும். ஏன்னா படித்து ஸ்ட்ரெஸ்ஸோட படித்தா வந்து எப்பயுமே எனக்கு வந்து வரலாறு கற்றுக் கொடுக்கும்போது என் டீச்சர் வந்து சிந்தனை கற்றுக் கொடுத்தாங்க. வெறும் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கும்போது உப்பு சத்தியாகிரகம்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் என்னென்னு உணர கற்றுக் கொடுத்தாங்க, படித்து எழுத கற்றுக் கொடுக்கல. அந்த மாதிரி ஆசிரியர்கள் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தேன். அது எனக்கு ஒரு கிரெடிட்டாக பார்க்குறேன். அம்மா அப்பா இல்லாத குறையை ஆசிரியர்கள் தீர்த்து வச்சாங்க எல்லா இடத்துலையும். என்னுடைய ஸ்போர்ட்ஸோடைய கோச்சாக இருக்கட்டும், அடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், காலேஜில் இருந்த ப்ரொஃபஸராக இருக்கட்டும், எல்லாருமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் என்ன எந்த இடத்துலையுமே என்னை தத்தெடுத்து வளர்த்ததே என்னுடைய டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் தான். அதனால தான் நான் எப்போயுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னுடைய டீச்சர்ஸுக்கு கொடுப்பேன். ஸோ அதனால் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். ஆனால் இன்னிலேருந்தே யோசிப்போம், 10-12 வயசுலேருந்தே நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கனவுகளுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம். அண்ணா நான் இது செய்யணுன்னு, எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவரு, எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை பண்ணுறாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எதை வேணாலும் மாற்ற முடியும். இதுக்கெல்லாம் தான் நாங்கள் இருக்கிறோம். முதலமைச்சர் நம்மளுடைய சிஎம் இருக்கிறாரு. இன்னுமேட்டு தைரியமாக கனவு காணுங்கள், அப்துல் கலாம் சொல்லும் மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்க. நன்றி, வணக்கம்.